இனியா யாருக்கிட்டயாவது போன் பண்ணி நம்ம வீட்டுல என்னதான் நிலவரம் அப்படின்னு விசாரிக்கலாமா இல்ல அப்பா கிட்ட பேசலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க அண்ணனும் அப்பா தான் நம்ம கிட்ட இப்படி சொல்லிட்டாருல்ல, நம்ம போன் பண்ணோம்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்றாரு. திடீர்னு அவங்க இன்னொரு அண்ணன் பேப்பர்ல நியூஸ பார்த்துட்டு பதறி போய் வராரு. என்னாச்சுன்னு எல்லாரும் கேட்கும் போது நம்ம அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இந்தாங்க இந்த பேப்பரை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இனியாவும் அச்சோ அப்பாவுக்கு என்னாலதான் இந்த நிலைமை, நான் போய் சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இனியாவோட அவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கிறாங்க. அவங்க அப்பாவும் அவங்க குடும்பத்தையே கொண்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வைக்க போறேன்னு சொன்னதும் இந்த கொலையை நான் தான் பண்ணேன் அப்படின்னு அவங்க அப்பா ஒரு பொய் சொல்றாரு. அந்த போலீஸ்காரரும் சுதாகர் கிட்ட போய் சொல்றாரு. இனியாவை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கும்போது அந்த கொலையை நான் தான் பண்ணேன் அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. சுதாகர் வந்து இல்ல அப்படிலாம் இருக்காது, இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு, நீங்க முதல்ல நல்லா விசாரணை பண்ணுங்க, அந்த குடும்பத்துல யார் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சாகர் வரைக்கும் உள்ள இருக்கணும் அப்படின்னு சுதாகர் சொல்லிடுறாரு. பாக்கியாவும் இனியா கிட்ட நான் இந்த ஒரு விஷயத்த நான் திரும்ப கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காத, நிதிஷ் கொலை பண்ண இடத்துக்கு நீ தானே போன கடைசியா, சுதாகர் உன்னதானே கால் பண்ணி வர சொன்னாரு, அந்த இடத்துல சுதாகர் இல்லையா? இல்லம்மா சுதாகர் அங்க இல்ல, நிதிஷ் மட்டும்தான் இருந்தான், எப்ப குடிச்சாலுமே என்னை மட்டும் தான் திட்டுவான், ஆனா இந்த வாட்டி வித்தியாசமா அவங்க அப்பாவை திட்டிருக்கான், அப்போ இதுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் வருது. உன்னை பிளான் பண்ணி தான் சுதாகர் அங்க வர வச்சிருக்கான், அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும், ஆனா அந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லன்னு தெரிஞ்சு பக்கத்துல இருக்கிற பழனிசாமி கடையில சிசிடிவி இருக்கு, அதை பார்த்தாலே நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், சரி அதை வாங்குறது என்னோட பொறுப்புமா அப்படின்னு அவங்க பையன் கிளம்பிடுறாரு. போனவரு திரும்ப வராரு. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது காலையில கிடைச்சிருன்னு சொல்லிட்டு அதுக்கே நீ சோகமா இருக்கேன்னு கேட்கும்போது அப்பா வந்துட்டு நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. நண்பர்களே, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டுக்கோங்க.